ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல்ல பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு எல்லாத்தையுமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 1 kg பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கடையில் இல்லைனா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த பெரிய பொட்டேட்டோ விட இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது இப்போ நம்ம வந்து 1லேருந்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரெட் சில்லி வந்து ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. அப்படி ரெட் சில்லி இல்லைனா காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கரி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபைனாக பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே அதில் சால்ட் ஆட் பண்ணி வேக வைங்க. அப்போ தான் அதோடைய நம்ம மசாலா குக் ஆனதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்குல உப்பு இருக்கும். இல்லைனா நான் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணாலும் அது உள்ளே சப்புன்னு இருக்க மாதிரி ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி தோல் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே தோல் பீல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் ஆகணும். ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணான்னா பூண்டு உரித்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கலரும் கொடுக்கும், மீடியம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைனா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும். ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த மசாலாவை நல்லா அந்த பேபி பொட்டேட்டோஸை நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, அந்த மசாலாலாம் வந்து நல்லா கொதிக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு உள்ளே ஏறும். ஸோ அதுக்காக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வேக விடுங்க. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சவுத் இந்தியன் சைட் டிஷ் பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.